ராஜாக்களி படத்தினுடைய ட்ரெய்லரும் பார்த்தாச்சு. 2 பாடல்கள், அதுல இன்பம் துன்பம் 2 அப்படிங்கிற மணிக்க அண்ணனுடைய டைலாக் ஒரு அருமையான ஒரு பாடல். அதுல நேர விருப்பமா இப்ப கேட்டாங்க, சார் அந்த ஜன் ஜன் ஜிங் ஜிங் அந்த பாட்டை திருப்பி போடுவீங்களா அப்படின்னு ஒரு நேர விருப்பமா கேட்டாங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஸ்டமக் ஃபயரா கூட இருக்கும், சார் அருமையான பாட்டா இருக்கே அப்படின்னு. அதையும் தாண்டி இன்னொரு பாட்டு, ஒரு வாழ்க்கையினுடைய வலியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இன்ஃபேக்ட் அந்த பாடல்ல வந்த வரிகள் நம்ம அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் கேட்போம், ஏப்பா ஆண்டவா என்னப்பா அப்படி பண்ணிட்டேப்பா என்னைய மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ரொம்ப அழகான வரியா, ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா. அதுல உள்ள வரியில ஒண்ணு எங்க அண்ணன் எழுதியிருப்பாரு ரொம்ப அருமையா, பசியை கிளறி விட்டு இலையை விரித்து வைத்து அறுசுவை அன்னமிட்டு இலையோரும் நரகலிட்டாய் அப்படின்னு ஒரு வரி. அது அந்த படத்துல நீங்க அந்த படத்தோட பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் இரட்டிப்பாக இல்ல பயங்கரமா தாக்கக்கூடிய வரி. சோ அந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னு ஒவ்வொரு படக்குழுவும் அதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இருந்தாலும் கூட இந்த படம் மிகப்பெரிய 2 ஜாம்பவான்கள், அன்பு அண்ணன் சமுத்திரக்கணி அவர்களும் அன்பு அண்ணன் தம்பிராமையா அவர்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு படம். நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி ஒரு சாட்டை, வினோதய சுத்தம், அப்பா, அந்த வரிசையில் ராஜாக்களி, வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்கள் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த படத்திற்கு இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இதுல முக்கியமான விஐபிக்களை நம்ம மேடைக்கு ஏத்து போறோம். சோ படம் எப்படி இருக்கும், இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படிங்கறத வச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களை நாம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த வகையில மிக முக்கியமான வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய பிரபலங்களை நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். ரைட், ஓகே. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கதையினுடைய நாயகர்களில் ஒருவர் எங்களது அன்பு அண்ணன் தம்பிராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக மிகச்சிறந்த தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய உமாபதி ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மற்றும் நடிகர் ராஜ் கபூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அதியமான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து எழுத்தாளர் ஆண்டாள் மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து ஆமா 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 அடுத்து இந்த படத்துல பாடகர் அவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த களத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் எங்களது அன்பிற்கினிய டார்லிங் கிரிஷ். கிரிஷ் 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 எக்கோ போடலாம், நானா போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக சின்ன முள்ளு பெரிய முள்ள கூப்பிட்டுருவோமா, நடிகை சுபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக எங்களது அன்பிற்கினிய அண்ணன் ஹுமாயூன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
ஓகே சார் நான் வாங்க சார் கொஞ்சம் பேர் ரெடி சார். அடுத்ததா வந்து நான் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறேன். ஆனா இந்த படத்துல தான் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே எனக்கு கிடைச்சு பட்டையை கிளப்பி இருக்கிறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொன்ன எனது அன்பு சகோ வெற்றி குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த படத்தை தான் என்னை நடிக்க வச்சிருக்காரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சார் முடியாங்க சார். இல்லை மறையில கொஞ்சம் பூ சார். ஓகே சார் ரெடி சார். அடுத்து இவங்களுடைய பேரை கேட்டோம்னா ஏதோ வடநாட்டு பிள்ளை போல இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அந்த பிள்ளை பக்கா தமிழ் பொண்ணு. சுவேதா ஸ்ட்ரிம்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாய்க்குள்ள நுழையாதபடி பேர் வச்சா தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் போல. சுவேதா ஸ்ட்ரிம்டன். அடுத்ததாக அன்பிற்கினிய இயக்குனர் திரு மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆமா, இவங்க எல்லாம் வந்து சும்மா சாதாரணமா வழக்கமா படத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. படத்துல ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்து எங்களுடைய உமாபதி அப்படின்னு சொன்னாலே அவருடைய பாத்தீங்கன்னா அவரு ஒரு 6 அடி இருப்பாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் 6 அடியை பார்த்தா செலக்ட் பண்ணுவாரா என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. பாக்குற அளவுக்குள்ள 6 அடி மதிப்படி இருக்காப்புல. அவரு ஒரு 6 அடி. இப்ப எங்களுடைய படத்தினுடைய டிஓபி கேதார்நாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் நல்ல நண்பர், கிட்டத்தட்ட 6 அடிக்கு வாருங்க. இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் திரு வைரபாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாத்துலயும் லேட்டா சீட்டு உட்கார்றது கூட லேட்டு. அதான் சொல்றேன், எவ்வளவு சீட்டு காலி ஆயிடுச்சு. அப்படி அங்கதான் உட்கார்ந்துருக்கேன். அடுத்ததா காஸ்டியூம் டிசைனர். என்ன இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான வேரியேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. எங்க குரூப் சென்றா என்னன்னா வேற மாதிரி ஒரு லுக்ல காட்டி அதுக்கு அடுத்து ஒரு லுக்ல கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நவதேவி அவர்களை சாரும். நவதேவி ராஜ்குமார் பாசகார பிள்ளை. அடுத்ததாக மியூசிக் கம்போசர் திரு தினேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம், பின்னாடி உட்கார்ந்துருப்பாரு. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தினேஷ் ஒரு தரம், தினேஷ் 2 தரம், தினேஷ் வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை தெரிவித்ததனால் 3 தரம். அடுத்ததா வந்து இந்த படத்தின் மூலமாக ஆக்சுவலா அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டக்டரா உள்ள வந்து ரியல் லைஃப்ல சூப்பர் ஸ்டாரா மாறினாங்க இல்லையா. ஆனா இவர் பாத்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல வந்து கண்டக்டரா அறிமுகமானாப்ல மிக மிக அவசரம் படத்துல. ஆனா இந்த படத்துல பார்த்தா கலக்க ஆரம்பிக்கிறாப்புல. அடுத்து மிகப்பெரிய ஸ்டாரா வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனை இருக்கு. திரு பிரவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ அப்படின்னு கேட்கிறாப்புல. அடுத்து எங்களது அன்பிற்கினிய மாமா ராகுல்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 6 பேக் சீனிவாசன் என்று நாங்கள் செல்லமாக அவரை அழைப்போம். விரட்டுவாப்ல அட்டி கும்மா குத்து கொடுத்திருக்காரு. இந்த படத்துல பார்க்கும் போதுதான் தெரியும். சேர் இருக்கா? இல்ல அதுக்கேத்தாப்புல கூப்பிடுறது தான் பாருங்க. இல்லைன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணிடலாம். மாலிக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு திருப்பி மீண்டும் இருக்கு சேர் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தயாரிப்பாளர் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ஆடிட்டர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு முருகன் 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 எங்களது அன்பு அண்ணன் அஞ்சப்பர் பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்கண்ணே, பொக்கையெல்லாம் இருக்குண்ணே. எங்க அண்ணனை விட்டுருவோமா நாங்க? அடுத்த தயாரிப்பாளர் வேற, அடுத்து வர இவரும் தயாரிப்பாளர் தானே, போட்டு வைப்போம். திரு அருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த தயாரிப்பாளர் இப்ப ரெடியா வச்சிருக்காரு. அடுத்த படம் பண்றதுக்கு பை நிறைய காசோட வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் என்ற ஒரு அருமையான படத்தை கொடுத்தவர். அந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என்ன ஒரு சுய விளம்பரம் தானே? ஆமா ஆமா. அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீழே ஊசுற பட்டுக்க போட்டு கால் வழியா விழுக்குன்னு ஒரு எத்துவேன்ல, அது நான் தான். ஸோ இந்த படத்துல எங்க அன்பு அண்ணனுடைய ரைட் ஹேண்டா நாங்க நடிச்சிருக்கிறோம். எங்க அண்ணன் வெற்றிக்குமரன் அண்ணன், நான் மாலிக்கு. அப்போ உடனே கேட்கக்கூடாது லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு, அது எங்க அண்ணனே வச்சுக்கிட்டாரு அந்த கையை. ஸோ மிக சிறப்பான ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமாக அந்த படம் வந்திருக்கிறது. இப்போ இந்த படத்தை பத்தி மிக முக்கியமா ஒரு சில விஷயங்களை, இந்த படத்துல இருக்கவங்க என்ன, சினிமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது நான் வாழ நினைத்த வாழ்க்கையை, நான் சொல்ல துடித்த காதலை, நான் காட்ட துணிந்த கோபத்தை, நான் பார்க்க தவித்த உலகத்தை காட்டியது இந்த சினிமா. சோ அப்படிப்பட்ட சினிமாவினுடைய காதலர்களா, சினிமாவை ரசிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களா இங்க வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்பிற்கினிய தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் தங்கக்கிளி, ராஜா கிளி படம் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருந்த, ஃபேமிலி ஃபங்க்ஷனில். ஆனால் சுரேஷ் என்னோட இளைய சகோதரர் மாதிரி. அவர் பயங்கர, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சினிமா காதலர். டெய்லி என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது சினிமா பற்றி பேசுவார். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம். நானும் இன்னும் நேசிச்சுட்டு இருக்கேன் இந்த தொழிலை. அதே நேரத்தில் இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தேன். அதில் சார் டைரக்டர் உமாபதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ராமையா சார் எங்கள் படங்கள் நிறையா படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் செட்டில் இருந்தாலே போதும், கலகலப்பாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷனும் எங்களுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அட் சேம் டைம் வெரி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல், இப்போ பார்த்தேன் நான், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. மியூசிக்கும் அற்புதமாக போட்டிருக்கீங்க சார். ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கும் மற்ற நடிகர்கள், நடிகைகள் மற்றும் பங்கு பெற்றிருக்கும் கலைஞர் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கேப்டனாக, ரியல் கேப்டனாக யாருன்னு பார்த்தா தம்பி ராமையா அண்ணன் தான். அவர் அவங்களை நல்லா கைட் பண்ணியிருப்பார். சுரேஷ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர். அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் வைரபாலன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். திரு ரவி மரியாவுடைய ஆத்ம நண்பர் வாங்க, திரு கண்ணதாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். மேடையில் இருக்கிற சினிமா
நண்பர்கள் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தில் வேலை பார்த்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் பேச்சு தான் சைலண்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப அதாக பேசியிருக்காரு எளிமையாக. அந்த வகையில் அடுத்து எங்களது உயர்ந்த மனிதர் எங்களை எல்லாம் வந்து படத்தில் அப்படி செதுக்கி இருக்கிறாப்புல எங்களது டிஓபி கேதார்நாத் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் தம்பி ராமையா சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த டீமாக நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அண்ணன் சுரேஷ் காமாட்சி அண்ணன் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மைண்ட் வாய்ஸ் ஆகா இதே மாதிரி எல்லாரும் பேசிட்டா டக்குன்னு வாமா மின்னல் மாதிரி கிளம்பி போயிடலாமே மைண்ட் வாய்ஸ் இருக்கு, பிடிச்சிட்டோம். பார்ப்போம், எல்லாரும் எண்ணம் புரியுது. ஓகே, அடுத்ததாக சுபா அவர்களை எங்களது அன்பு அண்ணன் சமுத்திரக்கணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணா இங்க பாருங்க. அண்ணா அப்படியே நில்லுங்க சார், அப்படியே நில்லுங்க சார். வாங்க சார், இங்க பாருங்க சார். சார் லுக்கே சார் லுக்கே. அடுத்ததாக வணக்கண்ணே. அடுத்ததாக சுபா மேம் வாங்க. நான் என்ன பேச அப்படின்னு வாங்க, வாங்க சும்மா வாங்க, ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தம்பிராமையா சாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஜாக்கிளி நல்லா வந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் நம் எண்ணம் போலயே நடக்கிறது. அடுத்ததாக பெரியமுள்ள கூப்பிட்டுருவோம். சுவேதா ஸ்ட்ரெம்டன் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ராஜாக்கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை. அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, நம்ம அதுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம், அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும்போது அதோட வெற்றி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இந்த ராஜாக்கிளி நாங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. கடின உழைப்புக்கு எப்பொழுதுமே நல்ல பலன் கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக இயக்குனர் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தம்பிராமையா இருக்கிறாங்க. இந்த படம் 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல்
தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலன்னா புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமையா அண்ணன் மூலமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோடைய மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி எப்படி தம்பிராமையான ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க. ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். எப்போல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜாக்கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. என் அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி கனிமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமிலேருந்து மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. வந்து அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லா உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாரையும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் நன்றி. மூர்த்தி சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமா ஊருக்குள்ள எப்படியும் 10 பேர் இருப்பாங்க, அநேகமா கொள்ள பேர் இருப்பாங்க கணக்கெடுத்தோம்னா. ஆமா, அதனால ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அண்ணா அந்த பிச்சைக்காரங்கிற ஒரு படத்துல 2000 நோட்டு இதாகும்போது ஒரு மேட்டர் ஒன்று போட்டு விட்டுருப்பாப்புல படத்துல. அதை நான் 7:30 அதுக்கு முந்தின நாள் இது மாதிரி 2000 நோட்டு வெளியேற போகுது தடை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் அப்போ ஒரு போட்டு விட்டேன். அது 2 அண்ணனுக்கு, அதனால தான் அண்ணன் நேரடியாக அங்கே பார்க்கும்போது சொன்னேன் நான், மீசிய முறைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கீங்கண்ணே, மகிழ்ச்சி. ஸோ அடுத்ததாக வந்து இந்த மேடையில் வந்து பேசுவதற்காக எங்களது அன்பிற்கினிய பாடகர் எங்கள் டார்லிங் கிரிஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அவர் பாடகர், இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஆக சிறந்த நடிகர். இது நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் சொன்னது. அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க, செல்லக்குட்டி கலக்கி இருக்காண்டா கிரிஷ் அப்படின்னு சொன்னாரு. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் உட்கார்ந்திருக்கும் எல்லா லெஜண்ட்ஸ், பத்திரிகை சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் டவுட்டு, என்ன எதுக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாருன்னே தெரில. நான் அதுக்கப்புறம் நான் சிங்கம் 3 பண்ணேன். சிங்கம் 3க்கு அப்புறம் நான் எந்த படமும் ஒத்துக்கல. பிகாஸ் ரெக்கார்டிங் லைவ் ஷோஸ் இந்த மாதிரி போயிட்டுருச்சு. ஏதோ ஒரு கோயில் டெம்பிள் விசிட் போகும்போது அண்ணனை வந்து நான் கும்பகோணத்தில் பார்த்தேன். என்னோடய ரூம் ஆப்போசிட்டில் தான் இருந்தார். அப்போவே வந்து திடீர்னு ஏதோ இந்த மாதிரி ஒரு படம் நடக்க போதோ ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளும் 3 நாளைக்கு அப்புறம் என்னை திருப்பி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன்னே கதை, என்னை வச்சு ரிஸ்க் எடுக்காதீங்கண்ணே அப்படின்னேன். இல்லை நீ பண்ணுடா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, நான் அவங்க வீட்டுக்கு போனேன், கதை சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க அம்மா. பட்
ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது. எங்கள் மதிப்புக்குரிய திரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்க பாருங்க சார் லுக்கியா சார் எங்களது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. அண்ட் ஐஸ்வர்யா மேம், நான் இங்கே இருக்கேன். ஆமாம் அது எல்லாரும் சின்ன ஒரு ஹாய் மட்டும் நீங்கள் மேடைக்கு வரல நாங்கள். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ கிரிஷ் ப்ரோ, இடையூறுக்கு மன்னிக்கவும். இந்த அடிதடியில் விட்டீங்க. அதான் சொல்லிட்டே இருந்தேன், அந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகிறவங்களாம் அடிப்பான். ஸோ சும்மா ஏங்க இந்த மாதிரி நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் காமாட்சி அண்ணா கூட 2 தடவை இப்படி தானப்பா அப்படின்ட்டு அவரும் சும்மா லைட்டாக அடிச்சுட்டு போனார். எனக்கு கனி அண்ணன் மட்டும்தான் என் மேலே கை வைக்கல, ஏன்னா எனக்கு அவருக்கு காம்பினேஷன் இல்லை. இப்போ அநேகமாக இறங்கும்போது அதையே விட்டுக்குறை தொட்டக்குறைன்னு நான் 2 போட்டாலும் போடுவார் அவர். ஸோ எனிவே ஐ வாண்ட் டு சே பிக் தேங்க்ஸ் டு தம்பிராமையா அண்ணா ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். I want to thank our producer in Navi House Productions, Suresh Kamachi Anna. Thank you so much. என்னென்னமோ படம் பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட்ஸ் இஸ் அமேசிங் ப்ரொடியூசர். சினிமாக்காரங்க காசு தர மாட்டாங்கன்னு வெளியே நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டுருப்போம். ஆனால் நான் ஒரு தடவை கூட கால் பண்ணல. பேமெண்ட் வாஸ் ஆன் டைம். ஸோ நம்ம கேட்குற சம்பளத்துலேருந்து அடிமாட்டு அலைக்கு தான் அடித்து பேசுவார், பட் பேசின காசு அழகாக கொடுத்துருவாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ப்ரே மை தம்பி, மை பிரதர் Uma, I wish you all the best. And I really want to thank again the Sai Dinesh, where Sai Dinesh is programming பண்ணியிருக்கார். He has done the sequencing for the songs and ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. தம்பிராமையா அண்ணா வந்து ஃபஸ்ட்டு மியூசிஷியனாக தான் சினிமாவுக்கு வந்தார். நிறைய பேருக்கு தெரியாதான்னு தெரியல. இஸ் ஆக்சுவலி மியூசிஷியன். ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் லவ்லி ஈவினிங். குட் டே. தேங்க்யூ கிரிஷ் ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே சொல்லியிருக்காப்புல. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. பின்னிருக்காப்புல இவர் அடி எண்ணெல்லாம் வெளுத்துட்டாப்புல. படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அடுத்ததாக எங்களது அன்பு அண்ணன் ஹுமாயூன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். வாங்கண்ணே. ராஜா கிளியின் இசை மற்றும் ட்ரைலர் முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் திரைத்துறை நண்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் இதில் இந்த ஒன்று மிஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சாட்டை அப்பா வினோதய சித்தம்னு இருக்கு, அடுத்த சாட்டைன்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பேர் காம்பினேஷன் இருக்கு. ஆனால் தம்பிராமையான கனியோட இதுவும் அது மட்டும் மிஸ்ஸிங்க. இதில் என்னன்னா, அண்ணன் தம்பிராமையான இந்த கதையை சொல்லக்குள்ள வந்து, தம்பி இது இரத்த கண்ணீர் ஐயா எம்ஆர் ராதாவோட இது இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அற்புதமான இந்த நடிப்பை நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. கதையை சொல்லிக்கிட்டே இருக்குள்ள அண்ணன் அப்படியே மெல்ல டேபிள்லேயே மியூசிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்குள்ள சும்மா. எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் அண்ணன் ஒரு ஆகச்சிறந்த இசையமைப்பாளர், அவருக்குள்ள ஒரு இசை வடிவம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து அந்த வார்த்தைகளையும், அந்த படத்தில் உள்ள வார்த்தைகளையும், அந்த இசைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளையும் கோர்த்து அந்த ஸ்பாட் அப்படியே அண்ணன் சொன்னாங்க.
அவ்வளோ பெரிய ஒரு 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 இசை வடிவம் அவருக்குள்ளே இருக்குது. இந்த 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 படம் என்னன்னா வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடந்த கதை தான், அதோட தழுவல் தான், அதோட வேற ஒரு வடிவமாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு மறுக்கப்பட்ட முகங்கள் கதைகள் இருக்கும். அதை இந்த திரை வடிவத்தில் அண்ணன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முதல் முயற்சியாக தம்பி உமாபதியே இதோட இயக்குனராக இருக்கிறாரு. அதில் நிறைய காட்சிகள் என்னோட கல்லூரியில் தான் படமாக்கப்பட்டது. ஒரு புதிய வரவு மாதிரி அவர் தெரியல. ஏற்கனவே ஒரு 4-5 படங்கள் இயக்குன ஒரு அனுபவம் போல் அவர் தம்பி உமாபதியை நான் பார்த்தேன். நான் நிறைய விஷயங்களுக்கு சொல்ல முடியாத, சொல்ல தவிக்கிற விஷயங்களை திரைமொழியில் எடுக்கிறதுக்கு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் இருக்க சகோதரர் சுரேஷ் காமாட்சி. இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் நான் நம்புகிறேன். நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி.